இப்போ நம்ம அடுத்து 7th sum பார்க்க போகிறோம். Can a triangle be formed with the following sides? ஸோ சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு 5 cm 6 cm அந்த மாதிரி ஏதாவது சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் எஸ், அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் நேம் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவங்க சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ட்ரையாங்கிள் வரைய முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படி வரைய முடிஞ்சால் அந்த ட்ரையாங்கிளோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயம், இந்த சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சம் ஆஃப் 2 smaller sides, அதாவது ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து இது வந்து ஒரு 2 cm ஸ்கேல் வச்சு வரைய சொல்கிறாங்க, இது ஒரு 3 cm ஸ்கேல் வச்சு வரைய சொல்கிறாங்க, இது ஒரு 4 cm ஸ்கேல் வச்சு வரைய சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரையும் போது இதில் எது ரெண்டு சின்ன நம்பர்னு பார்க்கணும். ஸோ இது ஒரு சின்ன நம்பர், இது ஒரு சின்ன நம்பர், இந்த ரெண்டு சின்ன நம்பரையும் ஆட் பண்ணோம். 3 + 2 என்னது? 3 + 2 வந்து 5. ஸோ இந்த 5 வந்து இந்த மூணாவது நம்பர், இது ரெண்டு தான் ஆட் பண்ணிட்டோமே, இந்த மூணாவது நம்பரை விட ஆட் பண்ண நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சம் ஆஃப் 2 smaller sides, அதாவது இந்த ரெண்டு ஸ்மாலர் சைட்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதாவது கம்மியாக இருந்தாலோ இல்லை ஈக்குவல் டு அதே நம்பராக இருந்தாலோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் பெருசாக இருந்தால், நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5ன்றது ஆட் பண்ணால் பெரிய நம்பராக வருது. ஸோ பெருசாக இருந்தால் மட்டும்தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். சின்னதாக இருந்தாலோ இல்லை அதே நம்பர் வந்தாலோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இது குழப்பமாக இருந்தாலும் அடுத்தடுத்து சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் 8 cm கொடுத்துருக்காங்க, 6 cm கொடுத்துருக்காங்க, 4 cm. இதுதான் கொஷினே. 7th சம்மில் இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இப்போ நீங்கள் சும்மா இப்படி வரைஞ்சிக்கணும். 3 சைடு வச்சது தான் ட்ரையாங்கிள். ஸோ இந்த 3 சைடில் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எது? சின்ன 4. இதில் 3ல் எது சின்னது? இது 4. அடுத்து பெரிய நம்பர் 6. இதில் எது கொஞ்சம் பெரிய சைடு? இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, 6. இருக்கிறதுலே பெருசு எது? 8. ஸோ இது 3த்தில் இருக்கிறதுலே பெருசு 8. சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டீங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த ரெண்டு சின்ன சைடு ஆட் பண்ண சொன்னேன். அதாவது 6 + 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 10 வரும். அந்த 10ஐ விட இந்த மூணாவது சைடு இதை ஆட் பண்ணியாச்சு, இதையும் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் மீதி மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு நம்பர், அது 8. ஸோ இந்த ரெண்டுத்தை ஆட் பண்ணும்போது வர 10 வந்து 8ஐ விட பெரிய நம்பராக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் அது கன்ஃபார்மாக நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஜஸ்ட் நீங்களாக ஒரு ஓரமாக பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா சம் தெரியும். ஸோ இதுதான் இங்கே நான் சம்மாக எழுதியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சம்மிலையும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்ற அது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னு கேட்பாங்க. இந்த சம்மில் மட்டும் 3 ஸ்டெப் எழுதணும். ஆனால் எல்லாமே டிட்டோவாக ஒரே ஸ்டெப்ஸ் தான் வரும். ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும்தான் இருக்கும். சம்மு போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? த சம் ஆஃப், அது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணி நீட்டாக போட்டுக்கிறேன். அதாவது 6 + 4 = 10 வருது. 10 வந்து இஸ் கிரேட்டர் தென் 8. 8னா இந்த மூணாவது சைடு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற 10 வந்து இஸ் கிரேட்டர்னா வாய் இந்த பக்கம் திறந்த மாதிரி இருக்கணும். இஸ் கிரேட்டர் தென் 8. 8ன்றது இந்த மூணாவது சைடு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி கிரேட்டராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை எப்படி நீங்கள் சம்மாக எழுதுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டெப் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் த சம் ஆஃப் 2 smaller sides, இந்த ரெண்டு, இந்த சம்முனா அடிஷன் சொல்லணும். இந்த சம் ஆஃப் 2 smaller sides இஸ் கிரேட்டராக இருக்குது தேன் த தேர்ட் சைடு எது? 8. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுத்தில் எழுதணும். இது அப்படியே டிட்டோவாக காப்பி அடிச்சுக்கணும். எல்லா சம்முக்குமே இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி கிரேட்டராக இருந்தால். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு சைடு, செகண்ட் சைடு, தேர்டு சைடு போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணும் போது அந்த நம்பர் வந்து 8ஐ விட பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், அப்போ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? கிரேட்டராக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ எ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்ட் வித் த கிவன் சைட்ஸ் அப்படின்னு எழுதணும். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இதை கண்டிப்பாக நீங்கள் எப்படி ஜாமெண்ட்ரிக்கு வந்து ஸ்டெப்ஸ் எழுதுவீங்க, அந்த மாதிரி இந்த சம்ஸுக்கு இந்த 3 ஸ்டெப்புமே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு நான் சொன்னது. ரெண்டாவது
ஸோ அ ட்ரையாங்கிள் கேன் பினா ட்ரையாங்கிள் நம்ம வரையலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேன் பி ஃபார்ம்டு வித் த கிவன் சைடு, இந்த சைடை வச்சு ட்ரையாங்கிள் வரையலாம் அப்படின்றது அந்த செகண்ட் ஸ்டெப். மூணாவது, அப்படி வரைஞ்சா என்ன ட்ரையாங்கிள் வரைய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னா டைப்புன்னு போட்டுக்கலாம். என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இதில் வரையலாம்? இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. மூணுமே வேறு வேறு சைட்ஸ், வேறு வேறு சென்டிமீட்டர் அளவு. ஸோ அந்த மாதிரி வேறு வேறு சென்டிமீட்டர் அளவு இருந்தாலே அது ஸ்கேலின் ட்ரையாங்கிள். நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம், நிறைய ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் எல்லாத்துலேயும் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் பார்த்துருக்கோம். ஸோ மூணுமே வேறு வேறு நம்பர்ஸ் இருந்துச்சுனாலே அது ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் இந்த சம்மில் எழுதணும். இப்போ அடுத்து செகண்ட் சம். இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு இது தரோவாயிரும். ஸோ செகண்ட் சம் வந்து 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர். இது 3 இருக்குது. நான் சொன்ன மாதிரி 2 சின்ன நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதாவது எது 2 சின்ன நம்பர்? 8 இருக்குது, 5 இருக்குது. ஸோ 8 + 5 என்னது? 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்போது 13 வரும். தெரியுதுங்களா? 8 + 5 ஆட் பண்ணும்போது அது 13 வரும். ஸோ இந்த 13 வந்து மூணாவது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 10. ஸோ மூணாவது 10ஐ விட இது பெரிய நம்பர், அதனால் இப்படி நான் திருப்பி போட்டிருக்கேன். ஸோ 13 சென்டிமீட்டர் இஸ் கிரேட்டர் தேன் 10 சென்டிமீட்டர். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி இருந்தால் என்ன சொன்னேன்? ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த போன சம்மில் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதணுமோ அதை அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணணும். த சம் ஆஃப் 2 ஸ்மாலர் சைட்ஸ், அதாவது 2 ஸ்மாலர் சைட்ஸ் இஸ் கிரேட்டர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சம் நம்பர் வந்து இஸ் கிரேட்டர் தேன் த தேர்டு சைடுன்றது 10ஐ விட அது பெரிய நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப். அப்படியே போன சம்மில் பண்ணது அப்படியே டிட்டோவாக காப்பி அடிச்சுக்கணும். அடுத்து செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கிரேட்டராக இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸோ அ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்ட் வித் த கிவன் சைட்ஸ். அப்படின்னா ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணலாம், நம்ம ட்ரையாங்கிள் வரையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் போன இதில் போட்ட அப்படியே இந்த செகண்ட் பாயிண்ட் அப்படியே டிட்டோவாக நான் எழுதுகிறேன். மூணாவது டைப்பு. ஸோ ட்ரையாங்கிள் வரையலாம்னு சொல்லிட்டோம். என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னால் டைப்புன்னு போட்டுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட்டு, இட் இஸ் அ ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஏன்? இது மூணுமே வேறு வேறு நம்பர். 10 இருக்குது, 8 இருக்குது, 5 இருக்குது. மூணுமே வந்து கம்ப்ளீட்டாக வேறு நம்பர்ஸ். ஸோ வேறு நம்பர் இருந்துச்சுனாலே அது ஒரு ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ அதனால் நான் ஸ்கேலின் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். ஸோ இது 7th செகண்ட் சம். அடுத்து தேர்ட் சம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது வந்து 6.2, 1.3 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர். 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இது மூணுமே ஃபஸ்ட்டு பார்த்தாலே நம்மளுக்கு வேறு நம்பர் இருக்குது, ஆனால் பாயிண்டில் இருக்குது. ஸோ பாயிண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஆட் பண்ணோம். ஸோ இதில் சின்ன நம்பர் எது? இது 6.2 கொஞ்சம் பெரிய நம்பர். இது 1.3 கொஞ்சம் சின்ன நம்பர். அதை அப்போ இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து 3.5, அந்த 3.5 இங்கே எழுதிக்கோங்க. இது 2 தான், மூணுத்துலேயுமே இது 2 தான் சின்ன நம்பர். ஸோ 1.3 அப்புறம் 3.5. இது எப்படி ஆட் பண்ணுறது? இந்த மாதிரி பாயிண்ட்டு நேராக வச்சுக்கோங்க. மற்ற இந்த முன்னாடி இருக்க நம்பரை இந்த மாதிரி போட்டுக்கணும், பின்னாடி இருக்க நம்பர் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ 3 + 5 வந்து 8. அப்போ இந்த டாட் அப்படியே அந்த டாட் வரும். அப்புறம் 1 + 3 வந்து 4. ஸோ ஆன்சர் வந்து 4.8. நான் என்ன சொன்னேன்? 4.8 இதில் ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து அந்த மூணாவது நம்பரை விட சின்னதாக இருக்கணும். ஸோ 1.3 + 3.5 நம்ம ஆட் பண்ணது 4.8 வருது. ஆனால் அது 6.2 அந்த தேர்டை விட சின்ன நம்பர், பெரிய நம்பர் கிடையாது. சின்னதுன்னா இப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி வரணும். இதுதான் பெரிய நம்பர். அதனால் இந்த பக்கம் இப்படி ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கணும். எந்த பக்கம் பெரிய நம்பரோ அது ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 4.8 நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து சின்ன நம்பர். ஸோ அந்த மாதிரி சின்ன நம்பராக இருந்தால் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. இது எப்படி நம்ம ஸ்டெப்பாக எழுதுகிறோம்? த சம் ஆஃப் த 2 ஸ்மாலர் சைட் இஸ் லெஸ்ஸர் தேன். போன 2 சம்லேயுமே வந்து கிரேட்டர் தேன் போடுறோம். ஸோ இங்கே வந்து லெஸ்ஸர் தேன் த தேர்ட் சைட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற சம் வந்து இந்த நம்பரை விட லெஸ்ஸர் தானாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட். ஸோ எ ட்ரையாங்கிள் கேன் நாட் பி ஃபார்ம்டு வித் த கிவன் சைட்ஸ். ஸோ லெஸ்ஸர் தேன் வந்துச்சுனாலே ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அதனால கேனாட் பி ஃபார்ம். இந்த கேனாட்ன்றது ரொம்ப முக்கியம். கேனாட் பி ஃபார்ம் அப்படின்றத போட்டுருணும். மூணாவது டைப் என்ன? ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ அதுக்கு நம்மளுக்கு பேரே கிடையாது. ஸோ அதனால் சும்மா ஒரு டேஷ் போட்டு முடிச்சிடணும்.
ஓகே, ஸோ இதுதான் இந்த தேர்ட் சம். அடுத்து ஃபோர்த்து. கொஷின் வந்து ஃபோர்த்து சம்மோடது 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 நம்பரில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 சின்ன நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ இது 3த்தில் வந்து ஃபஸ்ட்டு இது 4 ஒரு சின்ன நம்பர், ஆனால் இது ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஒரு நம்பரை எடுத்துக்கலாம். ஸோ 4க்கு 4 போட்டோம், 6க்கு 6 1 போட்டோம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு 6 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த 6 + 4 ஆன்சர் என்ன வருது? 10 சென்டிமீட்டர் வருது. 6 + 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 வரும். ஸோ 10 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து இந்த 3வது நம்பர் 6 இருக்கு இல்லையா, இதை தான் இங்கே ஆட் பண்ணிட்டோமே, இது ரெண்டையுமே இங்கே முடிச்சாச்சு. ஸோ மீதி 3வது நம்பர் இருக்கிற 6 தான் தேர்டு சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 3வது நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ண நம்பரை விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா? பெருசாக தான் இருக்குது. இதை ஆட் பண்ணும்போது 10 வருது. ஸோ 10 சென்டிமீட்டர் இஸ் கிரேட்டர் தேன் 6 சென்டிமீட்டர். ஸோ கிரேட்டராக இருந்தாலே, பெரிய நம்பராக இருந்தாலே ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 சம்மில் போட்ட அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை அப்படியே டிட்டோவாக காப்பி அடிக்கணும். இந்த சம் ஆஃப், அதாவது இப்போ நம்ம வாயில் சொன்னதை சென்டென்ஸாக எழுதணும். த சம் ஆஃப் 2 ஸ்மாலர் சைட்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த தேர்டு சைட் அப்படின்னு எழுதுகிறோம். அதாவது கிரேட்டராக இருந்தால் ட்ரையாங்கிள் வருன்றது அர்த்தம். ஸோ அதை வச்சு அடுத்த பாயிண்ட், ஸோ எ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்ட் வித் த கிவன் சைட்ஸ். ஸோ இதை வச்சு ட்ரையாங்கிள் வரையலாம் அப்படின்றது, கேன் பின்னா வரையலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது செகண்ட் பாயிண்ட். 3வது டைப்பு. டைப்னா அதை பொறுத்து, அதில் என்ன சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் ட்ரையாங்கிள் மாறும். நம்ம முன்னாடி போட்ட அந்த ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம்மில் வந்து 3மே வேறு சென்டிமீட்டர்ஸ், வேறு நம்பர்ஸ் இருக்கிறனால அதை ஸ்கேலின் ட்ரையாங்கிள் சொல்கிறோம், ஃபஸ்ட்டும் செகண்டும். தேர்டு வந்து ட்ரையாங்கிளே கிடையாது, இந்த மேலே போட்டதில் வந்து ட்ரையாங்கிளே வரலை அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி இருக்குது. இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. இந்த fill in the blanks, match the followingலாம் நான் சொல்லியிருந்தேன். 2 ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதுக்கு பேர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். 2 சைடு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே மகடிச்ச மாதிரி நீங்கள் எழுதலாம், அதுக்கு பேர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ இது ஃபோர்த்து சம். அடுத்து ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம்மோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறது 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 3.5 3.5 3மே ஒரே நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 3மே ஒரே நம்பர்னாலே இதோட டைப் என்ன? ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே ஃபில்லப் மேட்சில் நம்ம பார்த்தோம். ஸோ 3மே ஒரே நம்பராக இருந்தால் ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3வது இது வர்றதுக்கு பதிலாக இந்த செக்கிங்கே இதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா ட்ரையாங்கிள் வருமா வராதான்னு பார்த்து அதை ஆட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம பார்த்தோன்னே ஃபஸ்ட்டே சொல்லிட்டோமே, 3மே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிள் வருதுன்னு அர்த்தம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அந்த பாயிண்ட்டை எழுதிடலாம். த 3 sides ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்ட் போட்டுட்டு, செகண்ட் இதை வச்சு 3மே ஈக்குவலாக இருக்கிறனால இந்த செகண்ட் பாயிண்ட்டு ஒரே பாயிண்ட்டு தான் எல்லாத்துக்கும் வர மாதிரி, போன சம்முக்கெல்லாம் வந்த மாதிரி. ஸோ எ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு வித் த கிவன் சைட்ஸ். போன சம்முங்களில் செஞ்ச மாதிரி இந்த செகண்ட் பாயிண்ட்டு டிட்டோ அப்படியே காப்பி அடிச்சுக்கலாம். ஏன்னா ட்ரையாங்கிள் வரையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது வந்து என்ன டைப்? இட் இஸ் அ ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். 3 சைடுமே ஒரே மாதிரி இருக்கிறனால இது ஒரு ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. இது ஃபிஃப்த்து சம். அடுத்து சிக்ஸ்த்து சம். சிக்ஸ்த்து வந்து 9 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயும் போல் சின்ன நம்பர் 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 4 + 5, 4ஐயும் 5, இது 2 நம்பர் தான் சின்ன நம்பர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 9 சென்டிமீட்டர் வருது. பட் அந்த 9 வந்து இன்னொரு நம்பர், அந்த தேர்ட் நம்பரை விட ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது, சின்ன நம்பராகவும் இருக்கக்கூடாது, இருந்தால் ட்ரையாங்கிள் வராது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ரூலில் பார்த்தோம். ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்குது. இது எங்கே சொல்லியிருக்கேன்னா இதுதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ சம் ஆஃப் 2 ஸ்மாலர் சைட்ஸ் லெஸ் தேனும் இருக்கக்கூடாது, ஈக்குவல் டூவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அந்த கண்டிஷனில் வந்து ட்ரையாங்கிள் வராதுன்னு அர்த்தம். பெருசாக இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில். ஸோ இங்கே அதே மாதிரி பார்த்தா ஈக்குவல் டூவாக வருது, அதாவது 9 அப்படியே இங்கேயும் 9 வருது, இங்கேயும் 9 வருது. ஸோ அந்த மாதிரி ஒரே நம்பரை வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக எழுதணும்? த சம் ஆஃப் த 2 ஸ்மாலர் சைட்ஸ், 2 ஸ்மாலர் சைடோட சம் வந்து இஸ் ஈக்குவல். போன சம்லலாம் லெஸ்ஸர் போடுவோம், இல்லை கிரேட்டர் போடுவோம்.
இதுதான் மொதல் சம் வந்து ஈக்குவல்னு வருது. இஸ் ஈக்குவல் டு த தேர்ட் சைடு. அப்போ ட்ரையாங்கிள். ஸோ எ ட்ரையாங்கிள் கேன் நாட் பி ஃபார்ம். ட்ரையாங்கிள் வந்து வரைய முடியாது அப்படின்னு போட்டிருக்கோம். வித் த கிவன் சைட்ஸ். இது அப்படியே டிட்டோவாக ஒரே இது தான். இந்த ஒன்று ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஏன்னா இது ஈக்குவலாக இருக்கனால. ஸோ அதை எப்படி எழுதணும்னா, ஸோ எ ட்ரையாங்கிள் கேன் நாட் பி ஃபார்ம்டு வித் த கிவன் சைட்ஸ். சைட்ஸ்னால் அவங்க சொன்ன அந்த நம்பர்ஸ் 4, 5 and 9 வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ட்ரையாங்கிளே இல்லைன்னா அப்போ டைப் ஆஃப் ட்ரையாங்கிளும் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்டு போட்டு இந்த சம்மை முடிச்சிடணும். ஸோ இதோட 7th சம்ஸ் முடிஞ்சிருச்சு. அதோட சப்டிவிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து 8th சம் பார்க்க போகிறோம். ஸோ கேன் அ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்ட் வித் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ். அதாவது போன சம்மில் வந்து ஃபுல்லாக சைட்ஸ் கொடுத்தாங்க. எல்லாமே வந்து சைடு இந்த மாதிரி 9, 4 and 5 இது எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் வரையும் போது அதோட சைடுங்க. இந்த 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 இது இந்த இது இந்த இது இதெல்லாம் எவ்வளோ வச்சு அளப்போன்றது தான் சைடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ 8th சம்மில் ஆங்கிள் பார்க்க போகிறோம். இது எவ்வளோ ஆங்கிள், இது எவ்வளோ ஆங்கிள், இந்த எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆங்கிள் வச்சு இந்த ட்ரையாங்கிள் வரைய முடியுமா முடியாதா? அப்படி இஃப் எஸ் வரைய முடியும் அப்படின்னா நேம் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ அது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து போன இதுக்கு எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் ரூல் பார்த்தோம் அந்த சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி தான் இதுலேயும் கண்டிஷன் என்னன்னா சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ். அதாவது அவங்க ஒரு 3 ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஒரு 20 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி அந்த மாதிரி. இப்போ இதில் வரைகிறோன்னா இது எவ்வளோ டிகிரி, இது எவ்வளோ டிகிரி, இது எவ்வளோ டிகிரி, டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொன்றுத்தையும். ஸோ அதை ஒவ்வொன்றுத்தையும் வந்து எவ்வளோன்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த 3த்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கரெக்டாக 180 வரணும் ஆன்சர். அப்படி 180 டிகிரி, இந்த டிகிரின்றதை மேலே இப்படி சொல்லிச்சு போடுவோம். இப்படி ஒரு சின்ன ஸ்மால் ரவுண்டு மாதிரி போடுவோம். அதை தான் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னா ப்ரொடாக்டர் வச்சு நம்ம அளக்குறது தான். ஸோ அந்த 180 டிகிரி வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள்ன்றது வரும் அந்த ஆன்சரில். சப்போஸ் 180க்கு ஜாஸ்தியாகவோ இல்லை 180க்கு கம்மியாகவோ இருந்துச்சுன்னா நாட் அ ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் வராது அப்படின்றத சொல்லிடுவோம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இந்த 8th சம் செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக ஞாபகம் இருக்கணும். 180 வந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் வரும். ஆன்சர் வந்து 180 வரல, அது 3த்தையும் ஆட் பண்ணும்போது 180 வரலன்னா ட்ரையாங்கிள் வராது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற ஆங்கிள்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 60 டிகிரி, அப்புறம் ஒரு 60 டிகிரி, அப்புறம் ஒரு 60 டிகிரி. அதாவது 60ன்றது வந்து மேலே இந்த சின்ன ரவுண்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை தான் டிகிரிஸ்ன்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற 3 நம்பரையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 60, 60, 60. ஸோ 3த்தையும் ஆட் பண்ணும்போது இது எல்லாமே 0, 0 வந்துடும். ஸோ இது 6 + 6 வந்து 12. ஸோ 12 + 6 வந்து 18. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக எவ்வளோ வருது, 180. நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் 180 டிகிரி ஆன்சர் வந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் வரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து 180 டிகிரி வருது. அப்போ போன சம்மில் எப்படி அந்த 3 ஸ்டெப்பு 1, 2, 3ன்னு போட்டு அதை டிட்டோவாக நம்ம அப்படியே காப்பி அடித்து எழுதணுமோ அதே மாதிரி தான் இதுலேயும். இதில் எப்படி ஆங்கிள்னும் போது ஃபஸ்ட்டு எழுதணும்னா த சம் ஆஃப் 3 angles is 180 டிகிரி. அதாவது நம்ம ஆட் பண்ணோன்னே எங்களுக்கு 180 டிகிரி கிடச்சிருச்சு அப்படின்றத ஃபஸ்ட் லைனில் எழுதுகிறோம். ஸோ இனி அடுத்தடுத்து வர சம்ஸ் எல்லாத்துலேயுமே 180 வந்துச்சுன்னா இந்த ஒரே லைனை தான் அப்படியே காப்பி அடித்த மாதிரி எழுதணும். த சம் ஆஃப் 3 angles is 180 டிகிரி. இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்றது தான் செகண்ட் பாயிண்ட். அப்படி தான் போன சம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் 7th சம். ஸோ இங்கேயும் ஸோ எ ட்ரையாங்கிள் கேன் பி அப்படின்னா ட்ரையாங்கிள் வரையலாம் அப்படின்னு அர்த்தம். கேன் பி ஃபார்ம்ட் வித் த கிவன் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ட்ரையாங்கிள் வரையலாம் அப்படின்னு அர்த்தம். மூணாவது, அப்போ என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்? இது வந்து நான் ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம்மில் சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது 90 டிகிரிக்கு கம்மியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 டிகிரிக்கு கம்மியாக அவங்க கொடுத்துருந்தா அது வந்து அக்யூட் ஆங்கிள்னு சொல்லணும். 90 டிகிரிக்கு மேலே கொடுத்துருந்தா அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லணும். ஸோ இங்கே 90 டிகிரிக்கு கம்மியாக, நான் வேணால் இங்கே ரூல் கூட எழுதிடுறேன். ஸோ இந்த சம்மோட ஸ்டார்டிங்கில் அக்யூட்னா 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும், ஸ்மாலராக இருக்கணும். அப்டியூஸ்னா
90 விட பிக்கராக இருக்கணும், பிக். ஸோ எக்ஸாக்டாக 90 டிகிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு செகண்ட் சம்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த சம்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து மூணுமே வந்து 60 60 60 இருக்குது. அப்போ மூணுமே வந்து 90 விட சின்ன நம்பர். ஸோ 90 விட சின்ன நம்பருன்றனால டைப் என்னன்னு போட்டிருக்கோம், இட் இஸ் அ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எதனால்? இந்த மூணுமே 90 டிகிரியை விட கம்மியாக வரனால. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சம் இதில் முடிஞ்சிடுச்சு. அடுத்து இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம் வந்து 90 55 35 மூணு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 90 டிகிரி 55 டிகிரி 35 டிகிரி. இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுவோம்? 90 டிகிரி 55 டிகிரி 35 டிகிரி மூணுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 0 + 5 வந்து 5 அண்ட் 5 + 5 வந்து 10. இப்படி 0 போட்டு மேலே 1 போட்டோம். இப்போ 9 + 1 வந்து 10, அந்த 10 + 5 வந்து 15, அந்த 15 + 3 வந்து 18. ஸோ எக்ஸாக்டாக 180 டிகிரி வருது இந்த சம்லையும். ஸோ 90 + 55 + 30யோட ஆன்சர் என்ன வருது? 180 டிகிரி வருது. ஸோ ஃபஸ்ட்டு நான் போன சம்மில் சொன்ன மாதிரி 180 வந்துச்சுன்னா த சம் ஆஃப் 3 ஆங்கிள் இஸ் 180 டிகிரி அப்படின்னு நம்ம எழுதிடணும். ஸோ த சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி, ஒரே லைன் தான். அடுத்து செகண்டு, அந்த மாதிரி 180 டிகிரி வந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் வரும்னு அர்த்தம். அதை எப்படி எழுதணும்? த ட்ரையாங்கிள், எ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு வித் த கிவன் ஆங்கிள்ஸ். போன 7th சம் ஃபுல்லாமே கிவன் சைட்ஸ்ன்னு போடுவோம், ஏன்னா அவங்க சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்கறனால கிவன் ஆங்கிள்ஸ்ன்னு போடணும். ஸோ கேன் பின்னா வரும், ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். மூணாவது வந்து டைப்பு. என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இது? நான் சொன்னேன் இல்லையா போன சம்மில், 90 அப்படின்னு வந்துச்சுனாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட போதும். 90 டிகிரின்னு வந்துச்சுனாலே அது இட் இஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம். நம்ம அது 2 நம்பர் நம்ம பார்க்கவே தேவையில்லை, ஒன்று பார்த்தாலே போதும் 90 இருந்துச்சுன்னா. ஸோ இது செகண்ட் சம். அடுத்து தேர்ட் சம் 60 டிகிரி 40 டிகிரி 42 டிகிரி மூணு இருக்குது. ஸோ எப்பயும் போல் இதை ஆட் பண்ணுறோம். 60 போட்டாச்சு, 40 போட்டாச்சு, 42 போட்டாச்சு. ஆட் பண்ணும்போது 0 + 0 0, அந்த 0 + 2 வந்து 2 வரும். இப்போ 6 + 4 10, 10 + 4 14, அதாவது 142 வருது. 142 இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது. ஸோ 142 இஸ் நாட் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ அது 180 கிடையாது, 180 வரணும் இல்லையா? அது எப்படி போடுறதுன்னா, ஈக்குவல் டுனா இப்படி போடுவோம், நாட் ஈக்குவல் டுனா இப்படி ஈக்குவல் டு போட்டு மேலே இப்படி ஒரு கோடு போட்டோன்னா அது நாட் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஸோ 180க்கு அது ஈக்குவலான நம்பர் இல்லை அப்படின்றனால இந்த மாதிரி போட்டு நாட் ஈக்குவல் டு போட்டுடணும். ஸோ அப்போ அதை எப்படி சென்டென்ஸாக எழுதுவோம்? ஃபஸ்ட்டு த சம் ஆஃப் 3 ஆங்கிள் இஸ் நாட் ஈக்குவல் டு 180 டிகிரி. போன சம்லலாம் இஸ் 180 டிகிரின்னு போட்டோம், ஏன்னா 180 ஆன்சர் வரனால. இது வந்து நாட் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு போடணும். அப்போ நாட் ஈக்குவல் டு 180 டிகிரினா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதே சென்டென்ஸ் தான், ஆனால் கேனுக்கு பதிலாக கெனாட்னு போடணும். ஸோ எ ட்ரையாங்கிள் cannot be formed with the given angle. ஸோ ட்ரையாங்கிள்ன்றது வராது அப்படின்னு அர்த்தம். ஸோ மூணாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகலைன்னா அதுக்கு பேரே கிடையாது இல்லையா? ஸோ டைப்புன்னு போட்டு சும்மா டேஷ் போட்டு விட்டுறணும். ஸோ இதுதான் தேர்ட் சம். ஸோ அதே மாதிரி அடுத்து ஃபோர்த்து சம். அவங்க கொடுத்துருக்குற ஆங்கிள் வந்து 60 90 90. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 60 90 90. 0 + 0 + 0 வந்து 0, 6 + 9 வந்து 15 15 வரும். அந்த 15 + 19 வந்து 24. ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க, 24 வரும். ஸோ அப்போ 240. எகெயின் போன சம் மாதிரியே 180 நம்மளுக்கு வரல. ஸோ அதனால் இப்படி ஈக்குவல் டு போட்டு இப்படி கோடு போட்டு நாட் ஈக்குவல் டு 180 அப்படின்னு போட்டுடணும். ஸோ அப்போ அது எப்படி சென்டென்ஸாக எழுதுவோம்? போன சம் மாதிரி அப்படியே காப்பி அடிக்கணும். த சம் ஆஃப் 3 angles is not equal to 180 degree அப்படின்னு போடணும் ஃபஸ்ட் லைனு. ஸோ நாட் ஈக்குவல் டு 180 டிகிரினாலே ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. அது எப்படி சென்டென்ஸாக எழுதுறது? செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ எ ட்ரையாங்கிள் cannot be formed with the given angles. மூணாவது ட்ரையாங்கிள் வரலனாலே அப்போ டைப் கிடையாது, டைப் இஸ் ஈக்குவல்ஸ் டு போட்டு சும்மா ஒரு டேஷ் போட்டு முடிச்சிடணும். இந்த 3 ஸ்டெப்புமே வந்து 7th சம்லையும் 8th சம்லையும் ஒரே மாதிரி தான் வரும். சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம், மற்றதெல்லாம் அப்படியே டிட்டோவாக நீங்கள் ஞாபகம் ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்து 5th சம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5th வந்து
70 டிகிரி 60 டிகிரி 50 டிகிரி 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பண்ணுறோம். 70 60 50 ஆட் பண்ணும்போது மூணுமே 0 வருது. ஸோ 0. 7 + 6 வந்து 13. 13 + 5 வந்து 18. ஸோ 18 வருது. ஸோ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 டிகிரி ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ எப்படி எழுதணும்? த சம் ஆஃப் 3 angles is 180 டிகிரி அப்படின்றத எழுதணும். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வரலன்றனால நாட் ஈக்குவல் டு போடுறோம். இங்கே இஸ் 180 டிகிரி அப்படின்னு வரும். அடுத்து ஸோ எ ட்ரையாங்கிள் கேன் பி 180 டிகிரி வந்தாலே ட்ரையாங்கிள் வரும்னு அர்த்தம். ஸோ கேன் பி ஃபார்ம்ட் வித் த கிவன் ஆங்கிள்ஸ் அப்படின்னு போட்டுறணும். ஸோ கேன் பி ஃபார்ம்ட். மூணாவது, ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்ன்றது எழுதணும். நான் சொன்னேன் இல்லையா, 90 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள். ஸோ இது மூணுமே பாருங்கள் 90 டிகிரியை விட கம்மியாக இருக்குது. ஸோ 90 டிகிரியோ இல்லை அதுக்கு மேலே உள்ள நம்பரும் கிடையாது. ஸோ இட் இஸ் அ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதணும். அக்யூட்னா 90 டிகிரிக்கு கம்மியாக. ஸோ இதோட 5th சம் முடியுது. அடுத்து 6th சம். கொடுத்துருக்குற ஆங்கிள் வந்து 100 50 30 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ண போகிறோம். ஸோ 100 50ன்றது பின்னாடியிலேருந்து எழுதணும். இப்படி 50 30 பின்னாடியிலேருந்து எழுதணும். ஏன்னா இங்கே 3 நம்பர் இருக்குது, இங்கெல்லாம் 2 நம்பர் இருக்கிறனால. ஸோ ஆட் பண்ணுங்கள். சில பிள்ளைங்க இப்படி 100 போட்டு இப்படி 50 இப்படி 30 போட்டுரும். சம்மே தப்பாக வந்துடும். எந்த அடிஷனோ மைனஸோ எதுவுமே பின்னாடியிலேருந்து தான் போடணும். ஸோ இதை ஆட் பண்ணுறோம். 0 0 0 வந்து 0 வரும். 0 + 5 வந்து 5 வரும். 5 + 3 வந்து 8 வரும். இங்கே ஒரே ஒரு 1 தான் இருக்குது, அந்த 1 இங்கே போட்டோம். ஸோ 180 டிகிரி. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி அப்படின்னு வருது. அதை அப்போ எப்படி எழுதணும்? எல்லா சம் மாதிரியே the sum of 3 angles is 180 டிகிரி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லைன் எழுதணும். செகண்ட் லைனு 180 டிகிரி வந்துச்சுனாலே ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், ட்ரையாங்கிள் வரையலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸோ எ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு வித் த கிவன் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். கேன் பி ஃபார்ம்டு அப்படின்னா வரையலாம் அப்படின்னு அர்த்தம். மூணாவது, வரையலாம்னா என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தெரியணும். ஸோ டைப்பு நான் என்ன சொன்னேன், 90 டிகிரியை விட சின்னதாக இருந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள்னு சொன்னேன். ஆனால் 90யை விட பிக்காக இருந்துச்சுன்னா அப்டியூஸ் ஆங்கிள். இங்கே ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது பாருங்கள். 100 டிகிரின்றது 90யை விட பெரிய ஆங்கிள், 90யை விட பெரிய நம்பர். ஸோ பெரிய நம்பர் இருந்தாலே அதுக்கு பேர் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்தது எல்லாமே அக்யூட் தான் வந்துச்சு. ஸோ இதுதான் மொதல் தடவையாக நம்மளுக்கு அப்டியூஸ் வருது. 90யை விட ஏதாவது ஒரு நம்பர் வந்து பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். சரி, ஒரு 90 டிகிரி இருந்துச்சுன்னா என்ன போடுவோம்? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். மறக்கக்கூடாது, 90 டிகிரினாலே அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். போன ஒரு சம்மில் நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துச்சு. இந்த செகண்ட் சம்மில் 90 டிகிரி வந்தனால அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த அப்டியூஸ் ஆங்கிளோட 8th சம் முடிஞ்சிருச்சு.